ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. துலா லக்னம் அப்படின்னு அந்த லக்ன பலன்கள் சொன்னிங்கன்னா 100% பொருந்துங்க. ராசி பலன் 50% தாங்க பொருந்தும். அப்போ லக்ன பலன் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லக்னம் எதுன்னு தேர்ந்தெடுத்து அதை பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், அது எதுன்னு பார்த்து நீங்கள் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு 100% பொருந்தக்கூடிய நிலை இருக்கும். இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பாருங்கள். 9ல் குரு இருக்கார், சூப்பருங்க. 9ல் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தால் பாக்கியமான ஒரு சூழல், எதையும் போராடி ஜெயிக்க தேவை. ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது தானாக நடக்கும். அவர் ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர், அற்புதமான ஒரு காலகட்டம் நேரம் அப்படின்னு சொல்லணும். ராசியை குரு பார்த்தா, அதாவது லக்னத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். இதையும் தாண்டி லக்னத்தை பார்க்குறாருன்னா ஃபிசிக்கல் பாடி, அதாவது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். 2ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்குறதால தன பிராப்தி உண்டு, குடும்பத்தில் அமைதி உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம், குதூகலம் உண்டு அப்படின்னு சொல்லணும். இதையும் தாண்டி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், உபஜயஸ்தானம். அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கிற காரியங்கள் 100% வெற்றி வரும்னு சொல்லணும். இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 5ல் ராகு இருந்தால் மைனஸ் தான். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடு வரணும்னு சொல்லணும் ராகு இருந்தால். ஆனால் பூர்வீகத்துலேயும் பிரச்சனை வரணும்னு சொல்லணும். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வந்தாலும் அது சமாளிக்கப்பட்டு சரியாகிவிடும், சந்தோஷமாகிவிடும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். எப்போவுமே 5ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே அளவு கடந்த சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். குழந்தை பாக்கியம், அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது இந்த வாரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மற்றபடி 6ல் சனி அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் அற்புதங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும்னு சொல்லலாம். 6ஆம் இடம் என்பது ஜெயம், வெற்றியை தரக்கூடிய இடத்துல சனி உட்கார்ந்தாலே உங்களுக்கு வெற்றி தான். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்காருங்க செவ்வாய், சூப்பராக இருக்கார். ஆனால் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது ஒரு மைனஸ் தான் என்று சொன்னாலும் கூட 7 குடைவன் 11ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு, நண்பர்களால் ஆதாயம் உண்டு, கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லணும்.
ஒரு சிலர் 9ல் சூரியன் இருந்தாலும் காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க. குருவோடு இணைஞ்சிருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்துல வார இறுதியில் 10 சந்திரனே வந்து அமர்ந்திருக்கிறது. 9 குடையவனோடு சேர்ந்து 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. ஆதலால் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கார். அங்கேருந்து ராசியை பார்க்குறார். குரு 9ல் இருக்கார். அவர் அங்கேருந்து ராசியை பார்க்குறார். இப்போ ராசியை ராசிநாதனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அதை விட வேறு என்னங்க வேணும்? சிறப்புங்க. ரொம்ப கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம், காலம் இது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் அது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்களில் வந்து சட்டு புட்டு எடுத்து நல்லா சிறப்பாக முடிப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும். எல்லாம் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது தானாக நடக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும். அப்போது 9ல் குரு இருந்தால் இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு கூட போகலாம். ஆன்மீக பயணம் கூட ஒரு சிலர் போகலாம். இன்ப சுற்றுலான்ற பேரில் போகலாம். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 9ல் சூரியன் இருக்கார். காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லணும். ஆனாலும் குருவோடு இணைஞ்சிருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு நேரம். அந்த குறிப்பாக அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரம் சாதிப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இதையும் தாண்டி உங்களுக்கு 2ஆம் இடத்தை 2 செவ்வாயை பார்க்குறார். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ஏன்னா அவர் 2 11 இருக்கார். 2-11 லிங்க் இருந்தாலே பொருளாதாரத்தில் சுபீட்சங்க. சுபீட்சம் என்று சொன்னால் 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் பண்ணுறவங்க. மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு தருணம். நிர்வாகத்தில் நல்ல பேர் இருக்கும். உங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். எடுக்கிற காரியங்கள் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். இதில் 5ல் ராகு இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லணும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வந்து அமர்வது என்பது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். யாராவது உங்கள் இடத்த ஆட்டையை போடுறதுக்கு வருவாங்க. எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, நீங்கள் வேலி போட்டீங்க, செவுறு போட்டிங்கன்னுவாங்க. அது ஒரு பிரச்சனை வரும். 2வது பிள்ளைகளுடைய படிக்கிற இடத்துலையோ இல்லை பிள்ளைகளுடைய நிர்வாகத்தில், அதாவது அவங்க படிக்கிற இடத்துல நிர்வாகம் மூலமாகவும் அல்லது உடன் படிக்கும் பிள்ளைகள் மூலமாகவும் ஏதாவது பிரச்சனை வரும். மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதால எல்லாமே சரியாயிடுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. இந்த நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க தெரியுங்களா? மெடிசினுடைய உதவியோடு, அதாவது மருத்துவத்தின் உதவியோடு காத்து கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு இந்த வாரம் குழந்தை அது நல்ல ரிப்போர்ட்டுக்கு கிடைக்கும். சீட்டாட்டு, ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷங்க. பூர்வீகத்துக்கு சென்று வருவீங்க. ஒன்றும் பிரச்சனை தலைக்கு வளர்த்து தலைப்பாயிடம் போகும், சிறப்பாயிடும். பயப்படாதீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ்
லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்றவற்றில் உற்பத்தியாளர்கள், அதை பயன்படுத்துபவர்கள், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தேவையை கருதி நீங்கள் எல்லாம் வாங்கி தருவீங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வேணுமா, இல்லை லேப்டாப் வேணுமா, கம்ப்யூட்டர் வேணுமா, இப்படி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூர்வீகத்தில் ஒரு சிலர் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி கூட ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ஏன்னா செவ்வாயும் பார்க்குறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். யோகங்க, எங்கே போனாலும் யோகம். எதிரிகளே உங்களை பார்த்த உடனே ஓடி ஒளிடுவான். சாதிக்க போகிறீங்க. உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தாலே எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு சொல்லணும். காரிய தடை கூட இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தேக ஆரோக்கியத்தில் சில பேருக்கு பிரச்சனை இருந்தால் இப்போது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவுக்கு எழுந்து நடமாட துவங்குவார்கள். ஏன்னா ருணரோகம் சத்ருஸ்தானம் இல்லை. கடன் சுமையே இருக்காது. கடன் இருந்தால் காலி ஆகிடும். புதுசாக கடன் வாங்கிக்க, சுப செலவுக்கு உதவும். 7ல் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ராசியே பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரங்க. இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள். இப்போ இனிமேல் உங்களை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைஞர்களுக்கு திரைப்படமாகட்டும், சினிமா இது தொலைக்காட்சி ஆகட்டும், எதில் நீங்கள் இது பண்ணாலும், நடிகைகளாகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, கேமராமேனு, எடிட்டரு, யாராக இருந்தாலும் உங்களை தேடி வரும். நீங்களும் தேடி போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். கொஞ்சம் அறிமுகம் இல்லாத இடம், பழக்கம் இல்லாத இடத்துல, இல்லை நண்பர்கள்கிட்டயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதால எச்சரிக்கையாக இருங்க. 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. ஒரு சிலருக்கு செலவுகள் வைக்கும் தேவையில்லாமல். அது அசுப செலவாக இருக்கலாம், சுப செலவாக இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் புதன் இருப்பது மிக சிறப்பு. வார இறுதியில் அதனால் நீங்கள் இந்த வாரம் இந்த துலா ராசி 23, 24, 25 சந்திராஷ்டம நாள் வருது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பாக்கியமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.